பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமென். இனி நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, உங்க முகம் செத்து போவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் கடந்த நாட்களில் நிறைய வெட்கப்பட்டு போயிட்டேன். ஆண்டவர் நன்மை செய்வார், ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்த்து தோல்வியை சந்தித்து ஏமாற்றம் பல கஷ்டங்களை கடந்து என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் நான் வெட்கப்பட்டு போயிட்டேன். என் உறவினர்கள் மத்தியில் நான் வெட்கப்பட்டு விட்டேன். நீ ஆண்டவரை தேடி உனக்கு என்ன நடந்ததுன்னு பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு என் முகமே செத்து போன நிலைமையில ஆகிடுச்சு. அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அந்த மாதிரி பாடுகளை கடந்து வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்முகம் வெட்கப்படுவதில்லை, இனி உன்முகம் செத்து போவதும் இல்லை. உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போறாரு. அதை தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி வெட்கப்பட்டு போவதில்லை. அன்னாள் என்ற ஒரு பெண் குழந்தை இல்லாததுனால ரொம்ப வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கலங்கினாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து பரியாசம் செய்த அதே மக்களின் கண்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்தார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க யாக்கோபா இருந்தா நீங்க மனம் திரும்பி அவரால் ரட்சிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டா இனி நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க முகம் இனி செத்து போவதும் இல்லை, இரண்டத்தனையான பலனை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, என் முகம் செத்து போவதும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அதை சுதந்திரித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.